குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி கிளாஸ் ஃபஸ்ட்டு செஷன் வந்து திரு ஆர் சரவணகுமார் வழக்கறிஞர் அவர் எடுக்க போகிறாரு. அவர் எடுக்கக்கூடிய பாடம் வந்து ஜென்ரல் கிளாஸ் ஆக்டும் கார்டியன் வார்டு ஆக்டும். ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஜென்ரல் கிளாஸ் ஆக்டு, ஜென்ரல் கிளாஸ் ஆக்டுன்னு ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு ஆக்டுமே ட்ரையான ஆக்டு. பொதுவாக யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. வழக்கமாக எடுக்கக்கூடிய இப்போ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஐபிசி, பிஎன்எஸ்ஸு, பிஎன்எஸ்எஸ் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக எவிடன்ஸ் ஆக்ட் அந்த மாதிரி உள்ளது தான் எடுப்பாங்க. இது ரெண்டுமே ட்ரையாக உள்ளது. ஆனால் ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் ஏன் இந்த இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஐபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் பீனல் கோடில் அதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை, ஹூஎவர் அப்படின்ற வார்த்தை, இல்லை ஹீ, ஒரு திருட்டில் ஹீன்ற வார்த்தை, ஹீ ஷால் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு பெண் திருடி இருந்தாங்க, அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த 379 வந்து ஹீன்னு தான் இருக்குது, அதனால் பெண் இருக்காங்க, அவங்கள தண்டிக்க முடியாது அப்படின்னு நம்ம இன்டர்பிரேஷன் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் அந்த இடத்துல ஹீனா இட் ரெஃபர் டு ஷீ ஆல்சோ அப்படின்றது. சிங்குலரில் சொல்லியிருந்தால் ப்ளூரலையும் சேர்ந்தது. இந்தமாரி மீனிங் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் இருக்கும். ஒரு ஊரை வந்து எப்படி நம்ம அளப்போம், இங்கேருந்து திருநெல்வேலி எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க, ரெஃபர் பண்ணுவீங்க? கிலோமீட்டரில் சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் சொல்கிறோம். இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் நீதிபதியாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்படையில் சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் எல்லாமே ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் ஒரு ஆக்டு காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது அப்படின்னா ரைட்டு. அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். மீனிங் அதுக்கு வந்து விளக்கம் ஏதாவது தேவைப்பட்டால் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் ட்ரையான சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு திரு சரவணகுமார் வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். சரவணகுமார் வந்து 2009 வழக்கறிஞராக பதிவு பண்ணியிருக்காரு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில். அதிலிருந்து இப்போ வரைக்கும் கடந்த 17 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இங்கே நல்ல ப்ராக்டிஸு, அதாவது அனுபவம். ப்ராக்டிஸுன்றது டெய்லி கோர்ட்டுக்கு வந்து அன்னன்னைக்கு அது சந்திக்கக்கூடிய விஷயங்கள். அவர் வந்து இந்த பிஎல் முடித்ததுக்கு அப்புறமும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு சிவில் ஜட்ஜு, வேறு ஏதாவது டிஎன்பிசி, இது எல்லாத்திற்கும் கிளாஸ் அட்டன் பண்ணி அதுலேயும் படித்து ஒரு லெவல் வந்திருக்காரு. கூட படித்தவங்க நிறைய பேர் நீதிபதிகளாகவும் ஆயிருக்காங்க. அதற்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பாடங்களை படித்து உங்களுக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அவரை வருக என வரவேற்கிறேன். அவரை மரியாதை நிமித்தம் செய்வது தொடர்பாக அவருக்கு வந்து ஒரு சால்வை வந்து நம்ம துணைத் தலைவர் பறைக்குமார் வந்து அணிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து கிளாஸ் எடுப்பார். தேங்க்யூ. நன்றி. இப்போ அவர் கிளாஸை தொடர்ந்து எடுப்பார். கேளுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் எண்ட் ஆஃப் தி கிளாஸ் கேளுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890. ஒரு ஆக்ட் வர்றதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் வந்து சட்டங்கள் இயற்றப்பட தேவையில்லை. அப்போ அதுக்கு பின்னாடி என்னென்ன சூழ்நிலையெல்லாம் இருந்தால் தான் ஒரு சட்டமே வரும். இல்லாட்டி அந்த சட்டத்துக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். இப்போ 1890 நம்ம இந்தியாவில் வந்து என்ன நடந்துச்சு, பிரிட்டிஷ் ரூலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, மைனர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஆகையினால் இந்த கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890 எனாக்ட் பண்ணாங்க. இதில் வந்து டோட்டலி வந்து 1 to 53 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் 2, 5, 52, 53 இதெல்லாம் வந்து ரிப்பீல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாட்யூட் புக்கில் இல்லை. இந்த ஆக்ட் வந்து ஏற்கனவே இருந்த ஆக்டுகளை வந்து கன்சாலிடேட் பண்ணி அமெண்ட் பண்ணி இந்த ஆக்டு மொத்தமாக இருக்குது. 1/7/1890 இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இதில் மொத்தம் வந்து 4 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து 1 to 4A வரைக்கும். அது வந்து டைட்டில், எக்ஸ்டெண்டு, ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி, அதில் டெஃபனிஷன் கிளாஸ் வரும். சாப்டர் 2ல் வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் கார்டியன்ஸ், அது வந்து 5 to 19 செக்ஷன் வந்து அதை பற்றி பேசும். அடுத்து வந்து டியூட்டிஸ், ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் கார்டியன்ஸ். ஒரு கார்டியனை நியமிச்சிட்டோம்னாவே அவங்களுக்கு வந்து கடமைகள் இருக்கும்.
ரைட் இருக்கும், டியூட்டிஸ் இருக்கும், ரைட் இருக்கும். ரைட்டுக்கு அப்புறம் லைபிலிட்டி வரும். அதுக்கு அடுத்த சாப்டரில் அப்போ அவங்களுக்குரிய ரெனுமரேஷன் தரணும்ல. அப்போ இது லைபிலிட்டி இது எல்லாமே வந்துருச்சுனாவே பொதுவாக எல்லா ஆக்ட்லேயுமே லைபிலிட்டி டியூட்டிஸு இதெல்லாம் வந்து ரெமுனரேஷன் கொடுத்துட்டோம்னா அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கான செக்ஷனும் எல்லா ஆக்ட்லேயுமே இருக்கும். இப்போ டெர்மினேஷன் ஆஃப் கார்டியன்ஷிப் ஆக்ட் வந்து 38 to 42 பேசுது. சாப்டர் 4 வந்து 43 to 51 அது வந்து சப்ளிமெண்டல் ப்ரொவிஷன். 51, 52 ஏற்கனவே ரிப்பீல் ஆயிடுச்சு. சாப்டர் 3 வந்து டியூட்டிஸ் ரைட்ஸு லைபிலிட்டிஸ் ஆஃப் கார்டியன்ஸ் பற்றி பேசுது. இப்போ இந்த ஆக்ட் வந்ததோட ஃபஸ்ட்டு வந்து நோக்கமே வந்து என்னென்னா மைனர் வந்து இப்போ அப்பா இல்லாமல் இருப்பாங்க, அம்மா இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் கடைசியாக சொல்கிறேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அம்மாவும் இறந்துருவாங்க, அப்பாவும் இறந்துருவாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மாவோட தாத்தா பாட்டி நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்பாவோட அம்மா அப்பா நாங்கள் வளர்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வழக்கெல்லாம் வந்திருக்கு. வந்து அதில் தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க. அந்த கேஸில் கடைசியாக சொல்கிறேன். அப்போ இந்த மைனர்களை வந்து நம்ம என்ன பண்ணுறது, மைனர் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறது யார் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்தாங்க. இப்போது இது 1890 வந்ததுக்கப்புறம் இது வந்ததுக்கு முன்னாடி பிரிட்டிஷில் வந்து கோர்ட் ஆஃப் வாட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துதான் இங்கே வந்து நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கே இருக்கும்போது 1890 இது கொண்டு வந்தாங்க. அடுத்து 1902 தனியாக அது இதுவரை கேஸில் வரல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு கோர்ட் ஆஃப் வாட்ஸ் ஆக்ட் அப்படின்னு 1902 அப்படி ஒன்று போடுறாங்க இங்கே. இப்போ இன்றைக்கு வரைக்குமே அது தமிழ்நாடு ஸ்டாட்யூட் புக்கில் இருக்குது. ஜமீன்தாரி சிஸ்டம் மித்த ஸ்டேட்லாம் ஒழிச்சதுக்கப்புறம் ஸ்டாட்யூட் புக்கில் இருந்து எடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து எடுக்கலை. அதில் ஒரு கேஸ்லாம் இருக்குது. ஏன் தமிழ்நாடு கோர்ட் ஆஃப் வாட்ஸ் ஆக்ட் போட்டாங்கன்னா, இந்த கார்டியன் அண்டு வாட்ஸ் ஆக்ட் இருக்கிறப்ப ஏன் அதை போடணும் அப்படின்னா, அதில் வந்து ஒன்று மட்டும் சேர்ப்பாங்க, உமன் வந்து மேஜராக இருந்தாலும் அந்த ஆக்டில் அது இப்போ நம்மளுக்கு நம்ம அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்கிறேன், உமன் மேஜராக இருந்தாலும் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை யார் வந்து பார்த்துக்கிறது அப்படின்றது அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த கிங் ஆஃப் விழிநகரம்னு கேஸ்லாம் இருக்குது சொல்கிறேன், அந்த உமனோட ப்ராப்பர்ட்டியை யார் பார்த்துக்கிறது அப்படின்றதுக்காக அந்த மைனரு. அப்போ அது கீழே போர்ட் ஆஃப் ரெவன்யூ, நீங்கள் ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. போர்ட் ஆஃப் ரெவன்யூன்னு ஒன்று இருந்துச்சு 1980 வரைக்கும். தமிழ்நாடு வாட்ஸ் ஆக்ட் 1902 படி தான் போர்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து அமைச்சிருந்தாங்க பிரிட்டிஷு. அந்த போர்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து 1980 இவர் எம்ஜி ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போர்ட் ஆஃப் ரெவன்யூவை வந்து எடுத்துகிட்டு அந்த பவரை ஃபுல்லாக வந்து இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருக்குது அந்த பவர்லாம். இதுதான் இப்போதைக்கு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொன்னது. இப்போ நம்ம ஆக்டுக்குள்ளே போனோம்னா இது வந்து முழுக்க வெல்ஃபேர் ஆஃப் சைல்டு தான் இந்த ஆக்டில். எந்த ஜட்ஜ்மெண்ட்டு பேசினாலும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டு போட்டாலுமே இதில் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு தான் முக்கியம். செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் வாசித்து படிக்கிறத விட ஓவராலாக அந்த ஆக்ட் எதுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்மளுக்கு ஆக்டை வந்து புரிஞ்சுக்கலாம். செக்ஷன் வந்து தனித்தனியாக வாசித்து படிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே பெரிய ஆள் ஆகிட்டோம். தனியாக புக் எடுத்து வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், செக்ஷனாக வாசித்து படிச்சுக்கலாம். அது தனியாக இருக்கப்போ பார்த்துக்கலாம். இந்த ஆக்ட் ஏன் வந்துச்சு, இந்த ஆக்டோட நோக்கம் என்ன, ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன் என்ன, அப்போ தான் அந்த ஆக்டை பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசனை தாண்டி நம்ம ஆக்டை வந்து யோசிக்கக்கூடாதுன்றக்காகத்தான் அடுத்து நம்ம நடத்த போகிற ஜென்ரல் கிளாஸ் ஆக்டு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, அதுக்காகத்தான் இந்த ஆக்ட். இந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, the welfare of the child is the paramount consideration while passing the judgment. இது எல்லாமே வந்து GWOPலையும் சரி, நம்ம ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்டும் சரி, இல்லை வேறு பர்சனல் லாஸில் வேறு கார்டியன்ஷிப் ஆக்டும் சரி, இந்தியன் சக்சஷன் ஆக்டில் செக்ஷன் 60 கார்டியன்ஷிப்பு நியமிக்கலாம் ஒரு ஃபாதர் அப்படின்னாலும் சரி, எந்த ஆக்டுக்குள்ளே நீங்கள் வந்தாலும் இந்த GWOPயை நீங்கள் பர்சனல் லாவில் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப்பாக இருக்கட்டும், வேறு பர்சனல் லாவில் எந்த இதில் நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு
கார்டியன் ஆக்ட் இந்த மாதிரி மைனர் போட்டு வச்சுருந்தால் இந்த ஆக்டை ஜிடபிள்யூஓபி கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்டை நீங்கள் ஜிடபிள்யூஓபி போட்டிங்கன்னா இது சூப்பர் சீடு பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு. பர்சனல் லா இருக்குல்ல, பர்சனல் லாவில் எனக்கு இப்படி சொல்லியிருக்கு, ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல, அதில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதை சூப்பர் சீடு பண்ணாது. அது அதில் இருக்க செக்ஷன்னு இந்த செக்ஷனை சூப்பர் சீட் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் அதை சூப்பர் சீட் பண்ணும். புரியுதா? ரெண்டுமே ஸ்பெஷல் ஆக்டு. அது ஹிந்துக்கு, இது வந்து கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் ஆக்டு. இன்னொன்று வேறு வந்து பர்சனல் லாவில் வந்து வேறு கொடுத்தாலும் அது எதுவுமே இந்த இதில் சொல்லியிருக்க ப்ரொவிஷனை சூப்பர் சீட் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் வாட்ஸ் ஆக்டில் நீங்கள் ஒரு கேஸ் போட்டாலும் அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது ஃபைல் பண்ணுற வரைக்கும் அந்த பெட்டிஷன் வரைக்கும் தான் அதில் இருக்கிறதெல்லாம் ப்ரொசீஜர். நீங்கள் எல்லாமே அடுத்து ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாக இந்த இதில் கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்டில் இருக்கிறத தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுன்னு சொல்கிறோம்ல, வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுக்கு ஒரு வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுனா குழந்தை நல்லா இருக்கணும். சரி, ஓகே, அது என்னது அப்படின்னு ஜட்ஜஸ்ஸு எல்லாம் நிறையா இதில் சொல்லியிருக்காங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் எத்திக்கல், மாரல் அண்டு ஃபிசிக்கல் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, இது மூணுமே எல்லாத்தையும் பார்க்கணும். அவனோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகிடாமல் பார்த்துக்கணும், அவனை மொராலிட்டி அவன் வாழ்க்கையில் கெட்டுறக்கூடாது, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் லைஃப்லாம் அந்த குழந்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோமோ கார்டியனாக அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னா தான் அந்த வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு தான். இந்த வெல்ஃபேர்ன்ற வார்த்தைக்கு இதுக்குள்ளே இவ்வளோதான் கன்சிடர் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட்டே எழுதுவாங்க. நீங்கள் நாளைக்கு ஜட்ஜ் ஆனாலும் அதை தான் செய்யணும். வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுனா நல்ல ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கார்டியன் கேட்டால் கூட அவங்ககிட்ட மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பார்க்கணும். மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்கா? மாரல் ஸ்டாண்டர்ட் தெரியும்ல, எத்திக்ஸு, லைஃப்பில் எத்திக்ஸே ஃபாலோ பண்ணாத ஏதாவது எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட்டு ஃபாதரோ மதரோ, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், அப்படி மாரல் இருக்கா, எத்திக்ஸ் இருக்கா? அவங்க சொல்கிறதில்ல, அவங்க லைஃப்லேயே அவங்க டீக்ரேட் ஆகியிருக்காங்களா? அப்போலாம் எப்படி இந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க? உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. இன்னும் சின்ன ஸ்கூலில் படித்தா கூட. அப்போது இந்த ஆக்டை பொறுத்தளவில் ஃபுல்லாகவே வந்து இது டிஸ்கிரிஷ்னரி ஸ்டாட்யூட்னு கூட சொல்லலாம். இந்த வார்த்தை எங்கேயும் இல்லை, நான் படித்த அளவுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஜட்ஜில் தான் இருக்குது, யார்கிட்ட கொடுக்கணும். இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்முலா, நீ இந்த சர்ஃபேசி ஆக்டு, வேறு ஸ்பெஷல் கோடு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, டெனன்சி ஆக்டு, இதுலலாம் ஃபிஸ்கல் ஸ்டாட்யூஸ் இருக்குல்ல, டேக்ஸு, இதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படி செய்யணும்னா அப்படி தான் செய்யணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஜட்ஜு தான் வந்து கடைசியான அத்தாரிட்டி. அவர் ஜட்ஜ் பண்ணி இது இங்கே தான் இருக்கணும், இது வந்து ஒரு டிஸ்கிரிஷ்னரி ஸ்டாட்யூட்டு அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன். நான் படித்ததில் அவர் கையில் தான் இருக்குது. இது யார் இந்த அப்போதைக்கு இருக்க சூழ்நிலை என்ன, இவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் என்ன, இவங்க எக்கனாமிக் கண்டிஷன் கம்மியாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்களோட மாரல் ஸ்டாண்டர்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து கடைசியாக வந்து அந்த குழந்தையோட கார்டியன்ஷிப்பை கொடுப்பாங்க. இப்போ அடுத்து வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பர்சனல் லா வந்து காண்ட் ஓவர் ரைடு தி வாட்ஸ் ஆக்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இதில் வந்து பேரண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னேன்ல, செகண்டு செக்ஷன் வந்து ரிப்பீல் ஆகிருக்குன்னு. அது வந்து என்னென்னா, ரிப்பீல் பண்ணது தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் பேரண்ட்டியா அப்படின்னா என்னென்னா, அங்கே அந்த பிரிட்டிஷ் கான்செப்ட் என்னென்னா, கிங் இஸ் தி பேரண்ட் ஆஃப் தி ஆல் பீப்புள். அங்கே பிரிட்டிஷில் நம்ம தான் இங்கே நம்ம ஏற்றுக்க மாட்டோம், நம்ம ரிப்பீல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னென்னா கோர்ட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து என்னது பேரண்ட்டு, கிங்கு பேரண்ட்டு கிடையாது. இந்த ஆக்டை பொறுத்தளவில் ரிப்பீல் பண்ணியிருந்தாலும் அது பிறக்க நடைமுறைப்படி கோர்ட்டு தான் வந்து பேரண்ட்டு. யாருக்கு? அந்த மைனருக்கு பேரண்ட்டு மாதிரி இருந்து யார்கிட்ட அதை ஒப்படைக்கணுமோ இந்த குழந்தைய அவங்ககிட்ட ஒப்படைச்சிக்கிடுவாங்க. சரி, சிவில் கோர்ட்டுக்கு இதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. நீங்கள் போய் இதில் போய் சூட்டு போட முடியாது. நடைமுறையும் சொல்லணும்ல, நான் வந்து டிக்ளேர் பண்ணுங்க என்னைய கார்டியனா அப்படி எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஜிடபிள்யூஓபின்னு போட்டு பிரின்சிபல் ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷனில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட தான் இதை வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். இதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட்டில் நிறையா நம்ம ஃபேமிலி ஜட்ஜு
ஜிடபிள்யூஓபியை இன்சிடென்டலாக அதில் வந்துச்சுன்னா அதை அவர் வந்து பார்க்கலாம். இப்போ வேறு ஒன்று நடந்துக்கிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹெச்எம்ஓபி, அப்போ வந்து இந்த இது வந்துருச்சுன்னா இந்த ப்ரொவிஷனை பூரா அவர் என்ன செஞ்சுக்கலாம், இதில் இருக்க ப்ரொவிஷனை பூரா அவர் பயன்படுத்திக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, இது வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் பார்க்கணும், நீங்கள் இதை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர் வந்து அது நடத்தும்போது இது வந்தால் இதில் இந்த கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டில் இருக்கிறத அவர் பயன்படுத்திக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி ஜட்ஜ். சரியா? இந்த ஆக்டு பாண்டிச்சேரியில் எக்ஸ்டெண்ட் கிடையாது. பாண்டிச்சேரியில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும், பாண்டிச்சேரியில் யாருக்கு கிடையாதுன்னா ரினக்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, ரெனன்கன்ஸ்னால் யார்? துறவிகள், துறவி இருக்காங்கள்ல பாண்டிச்சேரியில், அவங்களுக்கெல்லாம் இந்த ஆக்ட் பொருந்தாது. அப்போ வந்து அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அதனால் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்க செக்ஷனில் ஒரு செக்ஷனில் வரும், பாண்டிச்சேரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல, அது வந்து எடுக்க முடியாது, பிரசிடென்சி டவுனுக்கு மட்டும்தான் இது. மெட்ராஸ் பிரசிடென்சி டவுன் எல்லை எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இதை எடுக்க முடியும். பாண்டிச்சேரி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. பாண்டிச்சேரிக்கு போகணும்னா நீங்கள் அங்கே போய் தான் போட்டுக்கணும், வேறு கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டை நீங்கள் அங்கே தான் போடணும். இப்போ நம்ம கோர்ட்டு இருக்கு இல்லையா, பார் கவுன்சில்லையும் தமிழ்நாடு புதுச்சேரி தானே வருது, மெட்ராஸ் அதெல்லாம் அப்படி தானே வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஆக்டில் நீங்கள் போடணும்னா அங்கே தான் போய் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டை நீங்கள் இது பண்ணணும். சரி, செக்ஷன் 4 வந்து டெஃபனிஷன் என்ன சொல்லுது? மைனர், கார்டியன், வார்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இதை பற்றிலாம் டெஃபனிஷன் சொல்லுது. மைனர்னால் யார்? இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் பார்த்துருக்கீங்கள, இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டு, ஒவ்வொன்றிலையும் வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டு, நிறைய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாட்யூட்டில் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஆக்டு படி ஒருத்தவங்களை இந்த மைனரை பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு கார்டியனுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து 21 வயசு முடிஞ்சாதான் அவங்க மேஜர். இங்கே 18 சொல்லக்கூடாது, 21 வயசு முடிஞ்சாதான் அவங்க மேஜர் இந்த ஆக்டு படி. கார்டியன்னா யாருன்னா ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் தி பர்சன் அண்டு பர்சன் என்னது, அவங்கள பாடி, அவங்க உடல், அதைத்தான் பர்சன் அந்த பர்சனுக்கும் அண்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மைனருக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் கார்டியன்னா அதுதான் டெஃபனிஷன். வார்டுனா யார்? த மைனர் ஹூ இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் த கார்டியன் தான் வார்டு. இப்போ நம்ம பார்த்துருக்கீங்களா, வார்டு எத்தனாவது வார்டு அப்படின்லாம் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க நம்மளாம் யார் அங்கே படுத்து கிடக்கலாம் ஜிஹெச்சில், அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி அங்கே இருக்காங்கள்ல அவங்க தானே கார்டியனு, அவங்க வேலை டாக்டர்ஸு இருக்காங்களா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்களா. வார்டு அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் த கார்டியன்ட்டு அடுத்து பின்னாடி வர செக்ஷன்லாம் கார்டியனும் அவரை சொல்லாமல் ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு ரிமூவ் பண்ணக்கூடாது, இவரும் தெரியாமல் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிக்கலாம். யாரை? அந்த வார்டை, குழந்தைய. அரெஸ்ட்டுன்னா என்ன, நம்ம 100 CRPCயில் சொல்லியிருக்கல என்னென்ன மெத்தட் இருக்குது அரெஸ்ட்டுக்கு, அது மாதிரி அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அந்த வார்டை ஒப்படைக்கலாம். செக்ஷன் பை செக்ஷனாக சொல்லாமல் சொல்கிறேன், நீங்கள் செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓவராலாக சொல்லிகிட்டே வரேன். இப்போது இந்த வார்டுக்கு வந்து மைனருக்கு வந்து எனக்கு வேணும், நான் கார்டியனாக, சரி அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்லிடுறேன். மொத்தம் வந்து எத்தனை கார்டியன் சொல்லலாம்? நேச்சுரல் கார்டியன் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் டெஸ்டமெண்ட்ரி கார்டியன், ஒருத்தவங்க உயில் எழுதி வச்சுட்டு போயிடலாம்ல, வில், என்னோட குழந்தைக்கு வந்து இவர் தான் கார்டியன் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி எழுதணும், டெஸ்டமெண்ட்ரி கார்டியன். அதுக்கடுத்து என்னென்னா சர்டிஃபைடு கார்டியன். இந்த சர்டிஃபைடு கார்டியன் யார்? இந்த சர்டிஃபிகேட் நம்ம கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டில் ஜிடபிள்யூஓபி போட்டோம்னா கோர்ட் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கும், அதில் எல்லாமே இருக்கும். இந்த கார்டியன் வந்து இந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு, இல்லை பர்சனுக்கு மட்டும், ப்ராப்பர்ட்டியே இல்லாதவனுக்கு அப்போ கார்டியன் தேவை இல்லையா, ப்ராப்பர்ட்டிக்கும் கார்டியன் வேணும்ல, அந்த சொத்தை எப்படி பரிபாலனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இல்லை அந்த குழந்தைக்கு சொத்தே இல்லாட்டி அவனுக்கு கார்டியன் கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா, அந்த பர்சனுக்கு மட்டும் நான் கார்டியனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. இது ரெண்டுமே பர்சனுக்கும் சரி ப்ராப்பர்ட்டிக்கும் சரி ரெண்டையும் சொல்லக்கூடிய சட்டம் தான் இந்த கார்டியன் அண்டு வார்ட்ஸ் ஆக்ட். இப்போ 3 கார்டியன் இருக்காங்க. நேச்சுரல் கார்டியனுக்கு வந்து பேச்சே இல்லை, இதுக்கு தேவையில்லை. நேச்சுரல் கார்டியனுக்கு பேச்சில் அம்மா இருப்பாங்க,
அடுத்து அப்பா இருப்பாங்க. இப்போது அப்பா உயிரோடு இருக்கார். ஆனால் அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கார்டியன் நம்மளுக்கு அப்புறம் வந்து இந்த குழந்தைக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணணும்னு வில்லு எழுதலாமா அப்படின்னு கேட்டால் படி பார்த்தோம்னா இல்லை. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் வில்லு எழுதலாம். எப்போ எழுதலாம்? அவர் வந்து ஒரு ட்ரங்கார்டாக இருக்கார், ட்ரங்கார்டு இல்லாட்டி அவர் வந்து ஒரு வேவார்டு லைஃப், அவர் வந்து எதுவுமே குடும்பத்தை பற்றியே கவலைப்படாமல் இருக்காருன்னா அதை ஃபுல்லாக சொல்லி இந்த அம்மா என்ன செய்யலாம், பர்சனுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் எனக்கு அப்புறம் அப்பா உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கலாம்ன்றதுக்கு தீர்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா நேச்சுரல் கார்டியன்னா அப்பா இருக்கார்ல அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா இதில் இல்லை, சட்டம் இங்கே செக்ஷனில் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்போது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னா அது ஏற்கனவே ஒன்று சொன்னேன்ல, யார்கிட்ட கொடுக்கணும் அதுதான் கோர்ட்டு தீர்மானிச்சுக்கிறோம். when the father is alive, mother can be declared as natural guardian. இப்போ ஒரு அம்மா போய் என்னையை போய் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், இதில் அவர் அப்பா இருக்கும்போதே என்னையை நேச்சுரல் கார்டியனாக டிக்ளேர் பண்ணுங்கன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஃபேமிலி கோர்ட்டுக்கு சொன்னேன்ல, ஃபேமிலி கோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி, அது வந்து ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்டு 7(1) படியே கிளாஸ் 1 படியே பண்ணலாம். இப்போ செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்ட் வந்து நாட் இன் டெராகேஷன் டு தி பர்சனல் லான்னு சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஸ், அதில் வந்து கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்டில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அது வந்து இன் அடிஷன் டு தான், அதில் இருக்கிறதையும் இதுக்கு எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது சரிதா? இப்போ கார்டியன்ஸ் அண்டு வாட்ஸ் ஆக்டில் ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, ஏற்கனவே ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஸ் அண்டு வாட்ஸ் ஆக்டில் இருக்குது. அந்த பையன் வந்து பர்சனல் லா படி ஒரு ஹிந்துவாக இருக்கான்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் அதில் இருக்கிறதையும் உங்களுக்கு தேவைன்னா எடுத்து கார்டியன் அண்டு வாட்ஸ் ஆக்டில் நீங்கள் கேஸ் நடத்தலாம். இல்லை கார்டியன் அண்டு வாட்ஸ் ஆக்டில் தான் நான் போட்டிருக்கீங்க, நீங்கள் அதில் இருக்கிறத எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் இருக்கிறதையும் எடுத்து எங்கள் பர்சனல் லா இருக்குது, ஆனால் அந்த பர்சனலாக இதை என்ன பண்ணிடக்கூடாது, ஓவர்லுக் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு உதவிக்கு வேணால் அதை கூப்பிட்டுக்கலாம், இது சூப்பர் சீட் பண்ண வைக்கக்கூடாது. அதான் 6. 7 வந்து பவர் ஆஃப் கோர்ட்டு. இதுதான் முக்கியமாக. நீங்கள் நம்ம போகிற பெட்டிஷன்லாம் இதில் தான் போடுவோம். எனக்கு வந்து ஜிடபிள்யூபி போடுங்க, எனக்கு வந்து மைனரை இது பண்ணுங்கன்னு சொல்கிறது இதில் தான் போடுவோம். இது என்ன செய்யும், பவர் ஆஃப் கோர்ட் என்ன, செக்ஷன் 7 அப்பாயிண்ட் பண்ணோம், டிக்ளேர் பண்ணோம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கோர்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுது, டிக்ளேர் பண்ணுது. ஒரே செக்ஷனில் சொல்லிட்டு போயிடலாம்ல அவங்க, ஏன் 2 செக்ஷன் சொல்கிறாங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணுறதுனா புதுசாக ஒருத்தரை அந்த மைனருக்கு வந்து கார்டியனாக இவர் தான் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குது. டிக்ளேர் பண்ணுறதுனா ஏற்கனவே இருந்தவங்களை இந்த கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு டிக்ளரேஷன் கொடுக்குறது. அப்பாயிண்டிங்க்கும் டிக்ளரேஷனுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ கார்டியன் வந்து நியமிச்சாச்சு வில் படி, அப்போ இன்னொருத்தர் போய் என்னைய கார்டியனாக நியமிங்க அப்படி சொல்லாமா? சொல்ல முடியாது. அந்த வில்லில் இருக்கார்ல அவர் தான் போய் என்ன செஞ்சுக்கணும், ப்ரொபேட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இதில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடுறாங்கள்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த வில்லை வச்சு வாங்கி அந்த மைனருக்கு வந்து மைனரையை கார்டியனாக இருந்து பார்த்துக்கணும். இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, ஒரு கோர்ட்டு வந்து ஒரு கார்டியனை அப்பாயின்ட் பண்ணிடுச்சு. திரும்பி இன்னொரு கார்டியன் நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி பண்ண முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்னா அந்த கார்டியனை கூப்பிட்டு பின்னாடி இருக்க செக்ஷனில், அதனால தான் செக்ஷனில் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். அப்படி நடத்தினா போர் அடிக்கும், ட்ரையான சப்ஜெக்ட், இது ஒரு கதை மாதிரி சொல்லிடும். அந்த கார்டியனை கூப்பிட்டு டியூட்டிஸ் அண்டு பவர்ஸ் சொன்னேன்ல, அவங்க இந்த சொத்தெல்லாம் ஒழுங்காக எங்கள் கணக்கு வழக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குவாங்க. ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் செக்ஷன் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கடைசியாக சொல்கிறேன், கடகடன் செக்ஷன் தானே, கடகடன் சொல்லிடலாம், நம்பர் தானே. அந்த கார்டியனை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட்டு என்னென்ன பண்ணீங்க, இந்த கார்டியனோட ப்ராப்பர்ட்டிலாம் அக்கௌண்ட்ஸ் அவரே அக்கௌண்ட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு வந்து அதுக்கு ரெமுனரேஷன் கொடுக்கணும். இல்லை நிறைய சொத்து இருக்குது, நிறைய ஆடிட்டர் வச்சு தான் பார்க்க முடியும்னா ஆடிட்டருக்கு என்ன கொடுத்துரும் கோர்ட்டு, அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து
மைனரோட ப்ராப்பர்ட்டியில் அவர் கொடுத்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அவரை கார்டியன்லேருந்து விடுவிச்சுட்டு இன்னொருத்தர் இருக்கார்ல வேற ஒருத்தர் வரேன்றார்ல அவரை கார்டியனாக நியமிக்கணும். சப்போஸ் என்ன செய்வாங்கன்னா, நான் பர்சனுக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் கார்டியனாக இருந்துக்கிறேன்னு ஒரு சொந்தக்காரர் சொல்லுவார். சொத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, வேறு ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கும். சரி, இதில் முக்கியமான விஷயம், ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே போடுறது அப்படின்னா, எங்கே அந்த வார்டு ஆர்டினர்லி ரிசைட்ஸ் அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்க. எங்கே இருக்குது ஆர்டினர்லி ரிசைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனை எப்படி இது பண்ணணும்னா, பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் அந்த வார்டுக்கு எங்கே, அங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும். இப்போ நீங்கள் அந்த வார்டு இப்போ கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு இடத்துல அம்மாட்ட படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம். ஜூரிஸ்டிக்ஷனை நீங்கள் நான் அங்கே தானே படிக்கிறேன், அங்கே நான் ஜூரிஸ்டிக்ஷன் கோயம்புத்தூரில் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் போடலாமான்னா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏன்னா படிக்கத்தான் போயிருக்கேன் அவங்க அம்மாவோட. நீங்கள் அதை பெர்மனண்ட் ரெசிடென்ஸாலாம் எடுத்துக்கிற முடியாது. பெர்மனண்ட் ரெசிடென்ஸ்னால் அதுக்கு ஒரு அப்போ இது இட் இஸ் அ மிக்ஸ்டு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லானா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்கொயரி பண்ணணும்னு செக்ஷன்லேயே இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை, செக்ஷன்லேயே சொல்கிறாங்க. கூப்பிட்டு என்கொயரி பண்ணி இது பெர்மனண்ட் ரெசிடென்ஸா இது டெம்பரரியா அப்படின்லாம் பார்த்து ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்று எங்கே ஆர்டினர்லி ரிசைட்ஸ் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அங்கே போடலாம். அந்த வார்டுக்கு எங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கோ அங்கே போடலாம். இப்போது தப்பான ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு சூட்டு ஒரு இந்த மாதிரி கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜட்ஜு என்ன செய்யணும்னா அதை பார்த்துட்டு இது இங்கே இருக்கிறத விட அந்த வேறு ஜூரிஸ்டிக்ஷன் போனால் இது கரெக்டாக நடத்திடலாம், அவங்களுக்கு தான் இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாருன்னா இந்த ஓபி என்ன பண்ணணும், கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸு இவரே என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அங்கே. சரியா, இது ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் தானே கேஸ் இல்லாட்டி செல்லாதில் நீங்கள் வேறு ஜூரிஸ்டிக்ஷனில் போட்டு அதுக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கேஸ் முடிய போகிறப்போ ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னீங்கன்னா செல்லாது, முதவே சொல்லிடணும். இது இதில் மட்டும் இல்லை, நீங்கள் சூட்டு போட்டு கூட எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இது ஜூரிஸ்டிக்ஷன்லன்னு சொன்னீங்கன்னா செல்லாது. நீங்கள் முதவே இன்ஸ்டண்ட்டாக அப்பயே சொல்லிடணும், இது ஜூரிஸ்டிக்ஷனில் மாற்றி விடுங்கன்னு சொல்லி. அது மாதிரி தான் இங்கேயும் ஜூரிஸ்டிக்ஷன் செக்ஷன் 9 என்ன செக்ஷன் 9ல் என்னென்னா, இட் ஷல் பி மேடு டு த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹேவிங் த ஜூரிஸ்டிக்ஷன் இன் த பிளேஸ் வேர் த மைனர் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. அதுக்கடுத்து என்னென்னா, கிளாஸ் 2 with respect to guardianship of property may be made either to the district court having jurisdiction to the place where minor ordinarily resides or the court having jurisdiction of the place of the property. ஒன்று நீங்கள் பர்சன் இருக்கான், அவன் மட்டும் எனக்கு வேணும்னா அவன் எங்கே ரிசைட் பண்ணுறானோ அங்கே போடணும். இல்லை எனக்கு ப்ராப்பர்ட்டியும் நான் சேர்த்து பார்க்கணும், ரெண்டில் எங்கே இருக்கானோ அங்கே போட்டுக்கலாம். ஆறு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 2 இடத்துலையும் போடலாம். மூணாவது நீங்கள் ஒன்று கேட்டிங்களே, இஃப் அன் அப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கார்டியன்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மைனர் இஸ் மேட் டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதர் தென் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன். இது தப்பாக ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க இடத்துல. இப்போ நீங்கள் சிவிலில் சூட்டு போடும்போது நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்கும் தெரியுமா, வேறு வேறு ஜூரிஸ்டிக்ஷனில். நீங்கள் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வேணாலும் போட்டுக்கலாம் தானே, போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அந்த வார்டுக்கு நிறையா ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்துச்சுன்னா எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ பின்னாடி கோர்ட்டும் பார்க்கும். இந்த கார்டியனுக்கு எங்கே நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறத போய் இவர் பார்க்க முடியுமா, இது எல்லாத்தையும். அப்புறம் ரெண்டாவது, இதில் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் எதுவுமே சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்பெஷல் ப்ரொசீஜர் எதுவுமே சொல்லாதனால சிபிசியை இதுக்கு என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டதுக்கு அதான் பதில், நான் அதை சொல்லலை பாருங்கள். என்னென்னா, இதில் எதுவுமே ஸ்பெஷல் ப்ரொசீஜர் எப்படி நடத்தணும். இப்போ சிஆர்பிசினா ப்ரொசீஜர் தானே, சிபிசினா ப்ரொசீஜர் தானே. இப்போ இதுக்கு ப்ரொசீஜர் இல்லாதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆக்ட்லேயே நீங்கள் சிபிசியை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஏற்கனவே ஒரு தடவை சொன்னல, வார்டு எங்கேயாவது போயிட்டான்னா அவனை 100 சிஆர்பிசியில் என்ன முறை இருக்கோ அதுபடி அரெஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்களா. இப்போது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க ட்ரஸ்டிலாம் இல்லைன்னு வச்சுக்குவோம். அங்கே ஒரு மைனர் இருப்பார்ல,
அந்த மைனர் அந்த ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிறணும் அப்படி இருக்கும். நான் மைனருக்காக அந்த ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த கார்டியனை கேட்க முடியாது. இது ஒன்லி ட்ரஸ்டிஷிப்பு வேறு, கார்டியன்ஷிப் வேறு. இப்போ மைனருக்காக ட்ரஸ்ட் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன்னா அது வேறு. இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் அது வேறு இதில் போயிடும், வேறு ஆக்டில். இதில் வந்து மைனரோட ப்ராப்பர்ட்டி அண்டு பர்சன், மைனரோட வெல்பீயிங், இதை பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஆக்டு. நான் ட்ரஸ்ட்டையும் பார்க்கணும்னா இதுக்குள்ளே வரக்கூடாது. அந்த கார்டியனுக்கு பவர் கிடையாது. இப்போ யார் யாரெல்லாம் கார்டியனாக இருக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல, அது கான்ட்ராக்ட் ஆக்ட்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களே. டிசைரஸ் பர்சனாக இருக்கணும், இதில் ஒரு வார்த்தை முடிச்சு, டிசைரஸ் பர்சனு, அவர் நல்லவராக இருக்கணும். கார்டியன் அப்படி தானே இருக்க முடியும். எனி ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்டு, டிசைரஸ் பர்சனு எனி ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்டு. இப்போ யாருமே இல்லை, கோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் ஒரு கார்டியன் அப்படின்னா கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட கொடுத்துரும் சர்டிஃபிகேட்டையும் சொத்தையும். ஒரு மைனர் இருக்கேன், இப்போ எவ்வளவோ பேண்டமிக்லாம் வருதுல்ல, சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எவனுமே இல்லை. இன்னும் ஒரு இது வரும்போது என்ன செய்யணும்னா கோர்ட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் கலெக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்துரும் ப்ராப்பர்ட்டியை. கார்டியன்ஷிப் இதையும் கொடுத்துரும், நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் அவர் வந்து கொடுத்துக்குவார். இதிலே ப்ரொசீஜர் இருக்குது. தேவைன்னா கலெக்டரை கூப்பிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள், சபார்டினேட்டு கோர்ட்டை கூப்பிட்டு இந்த என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னெலாம் இந்த கேஸு ஃபைலில் வச்சுருக்க ஜட்ஜு வந்து சொல்லலாம். இப்போது அந்த கலெக்டர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த வார்டு வந்து வேறு சொத்து இங்கே இருக்குது, கலெக்டர் அங்கே இருக்கார் அப்படின்னா, இங்கே இருக்க கலெக்டர் நம்ம ஏற்கனவே ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். இங்கே இருக்க கலெக்டர்கிட்ட கொடுக்கணும், அங்கே இருக்க கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். பிரித்து புரியுதா? ஏன்னா இல்லையே அப்பாவும்ல அம்மாவும்லன்னா அங்கே ஒருத்தவங்களை யாரையாச்சும் பர்சனுக்கு நியமிக்கணும்ல. இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஒரு கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் தரணுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்லை. இப்போ ரிலேட்டிவ் 4-5 பேர் வராங்கன்னு வச்சுக்குவோம், நீங்கள் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அவனோட பர்சனுக்கு மட்டும் கார்டியனாக இருங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இருங்க. இதில் அப்போ அவன் படிக்கணும்ல, இதுக்கெலாம் பணம் வேணும்ல, அதுக்கெலாம் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. நீ இந்த கார்டியன்ட்ட இருந்து அவனுக்கு படிப்பு, அவனுக்கு செரிமனிஸ், வேறு ஏதாவது பர்த்டே வருது ஏதாவது செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுட்டு இதோட மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? எப்படி இது எல்லோரும் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும். கார்டியன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவன் போய் பேசாமல் உட்காந்துட முடியாது. பர்சனுக்கு இருக்குன்னா நான் பர்சனுக்கு அவனை மட்டும் பார்த்துக்கிறேன், அவனோட வெல்பீயிங், ஃபிசிக்கல் நீட்ஸ் அவனுக்கு என்னென்ன இருக்குது அதை பூரா பார்த்துக்கிறது. நீ சொத்தை அவர் வந்து போய் சொத்தை போய் பார்த்துக்குவார். இவருக்கு பணம் தேவைன்னா ஒன்று கோர்ட்டில் அப்ளை பண்ணணும், இல்லாட்டி அவர்கிட்ட இல்லை சீக்கிரம் அவசரம்னா அதுக்கும் இதில் இது இருக்குது, சிட்டு போட்டு வாங்கிட்டு அது நியாயமான தேவைன்னா கொண்டு வந்து கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபீஸ் கட்டியிருக்கேன். இவ்வளோ எளிமையாக இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்பலாம் இதை உள்ளே போய் செக்ஷனை வாசிக்கலாம், தனியாக வாசிக்கோங்க, அது ட்ரையாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த ஆக்டோட. இது எதுக்காக இந்த ஆக்டு, இது என்ன செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். இதை வச்சு என்ன பண்ணுறது? இப்போ வந்து நான் சொன்னேன்ல, ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்கன்னு ஜாயின்ட் கஸ்டோடியன் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த தாத்தா பாட்டி அந்த தாத்தா பாட்டி எங்கிட்ட இருக்கணுன்றாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜாயின்ட் கஸ்டோடியன் கொடுத்துட்டாங்க. கடைசியாக சொல்கிறேன், பூங்கோதை கருப்பையான்னு ஒரு கேஸு, இது 2012 இதாகிருக்கு. இது ஒரு பெக்யூலியரான சுச்சுவேஷன் தானே. அப்பாவும்ல அம்மாவும்ல, அப்புறம் யார்கிட்ட போகும் அந்த குழந்தைன்னா, 2 பேரும் தாத்தா பாட்டி. இந்த தாத்தா பாட்டி கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ பர்சனுக்கு வந்து நீ இவங்க மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதரை வந்து பர்சனுக்கு கொடுத்துட்டாங்க, அவனை வந்து வச்சு வளர்த்துக்கங்கன்னு சொல்லி. ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே கொடுத்துட்டாங்க. எப்போ வரைக்கும்? மேஜர் ஆகிற வரைக்கும் அவங்க சொத்தை பார்த்துக்கணும். ஆனால் கண்டிஷன்ஸ்லாம் இதுதான். கார்டியன்ஷிப் என்னென்ன இருக்கோ இப்போ கணக்கு ஒப்படைக்கணும், இதெல்லாம் செய்யணும். இவனை வளர்க்குற உரிமை யார்கிட்ட இருக்குது? 21 வயசு வரைக்கும் மெட்டர்னல். ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு புரியுதா? தெரியலை. ஏன் அம்மாவோட அப்பா அம்மாண்ட கொடுத்தாங்க? தெரியலை. யோசிக்க தெரியும். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் இல்லை, நம்மளாம் சொல்லுவோம். ஒரு டைவர்ஸ் கேஸ் போடுறாங்க, போட்டு குழந்தை எங்கே இருக்கும் டெண்டர் ஏஜில் கூப்பிட்டு போயிடறாங்க. அவன் அப்படியே இருக்கான் அவன் அம்மாவுடைய. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டில் போட்டு ஜூரிஸ்டிக்ஷனு அங்கேயே போட்டுக்கிறான். கோயம்புத்தூரில் படிக்கிறான்னு வச்சுக்குவோம், திருப்பூரில் படிக்கிறேன், அங்கேயே விட்டாங்கன்னா அது செல்லுமா அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அவங்க அம்மாவோட அவசரமாக போயிருக்கலாம், அதுக்குள்ளே வருது. அதுக்காக அது வந்து பெர்மனண்ட் ரெசிடென்ஸாலாம்
அதை எடுத்துக்கிட்டு ஜூரிஸ்டிக்ஷன்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜூரிஸ்டிக்ஷனல் ஃபேக்ட் கான்ட் பி டிசைடட் பை தி என்னது அப்போதைக்கு இருக்கிறத வச்சு எதுவும் பண்ண முடியாது. இட் மஸ்ட் பி டிசைடட் பை தி என்கொயரி பண்ணணும். எப்போ போனீங்க, என்ன ஏது, உங்களுக்குள்ளே வேறு ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் கோர்ட்டு முடிவு பண்ணி தான் ஜூரிஸ்டிக்ஷனே ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ யூஎஸ்ஏல ஒரு கேஸ் நடக்குது. அங்கேருந்து அப்பா வந்து குழந்தைய இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்மகிட்ட வந்து பிரின்சிபல் ஆஃப் கமோட்டி அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒரு பிரின்சிபல் கோட்பாடு. அப்போ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டா நம்ம கோர்ட்டு என்ன செஞ்சிச்சு, நீ கொண்டு போய் அங்கே விட்டுறணும் யூஎஸ்ஏலேயே அப்படின்னு சொல்லிடுச்சு. அது வந்து எலிசபெத் தீம்ஸா சொல்கிறேன், அரவிந்த் எம் தீம்ஸான்ற ஒரு கேஸில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஜூரிஸ்டிக்ஷனில் அங்கே நடந்த ஒரு கேஸுக்கு அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாலும் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா? நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் பயன்படுத்தலாம்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு பயன்படுத்தலாம்ல, ஹைகோர்ட்டு பயன்படுத்தலாம்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் சென்னையில். அதான் இங்கே வந்துட்டேன் இல்லை அந்த கோர்ட்டு ஆர்டர் போடட்டும்னு இவன் என்ன சொல்லக்கூடாது. நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், அவங்க அங்கே போய் பெட்டிஷன் போட்டு என்னை திரும்பி கூப்பிடட்டும் இல்லாட்டி ஏதாவதுன்னு சொல்லக்கூடாது. இந்த கோர்ட்டுக்கே என்ன செய்யலாம், கொண்டு போய் நீ போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு டிசைட் பண்ணலாம். சரி, இதுக்கு அப்ளிகேஷன் நம்ம போடணும்ல. அந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறது அதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்தாவே தெரியும். ஒன்றும் இல்லை, அஃபிடவிட்டு 2 விட்னஸ் போடணும். நீங்கள் ஜிடபிள்யூபி பெட்டிஷன் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் 2 விட்னஸ் சைன் பண்ணணும். அவங்க எல்லாருமே வந்து மதிக்கத்தக்க இதாக இருக்கணும் சமூகத்தில். சும்மா எல்லாரும்லாம் வந்து விட்னஸ் சைன் பண்ணிட முடியாதுல்ல. சரி, இப்போ இதுக்கு அடுத்து பெட்டிஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரு அப்படின்னா, அப்பா இருக்கார் சொன்னேன்ல. அப்போ அதை அம்மா வந்து கார்டியனாக ஒருத்தரை நியமிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி, அப்போ அப்பா இருக்கார், நோட்டீஸ் அனுப்பணுமா அப்படின்னு கேட்டால் நியாயமாக இதுபடி பார்த்தா அனுப்பணும். ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா வந்து எதுவுமே இந்த சைல்டை பற்றியே கண்டுக்கலை, எதுவுமே செய்யலை. அப்போனா அப்பாவுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பணும்னு அவசியம் இல்லைன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. அவர் வந்து எதுவுமே செய்யலையே, அவருக்கு எதுக்கு நோட்டீஸுன்ற ஒரு கருத்து எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு புட்டேட்டிவ் ஃபாதர்ன்ற ஒரு டேர்மை வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. அடாப்ஷனே வேறா. நீங்கள் இது கார்டியன், இது வந்து ஏற்கனவே இருக்கவனை யார் வந்து இவனை வந்து இப்போதைக்கு கார்டியனாக வச்சுக்கேன், அது வந்து அடாப்ஷன் ஆக்டு வேறு, அந்த ஆக்டு செல்ஃப் கண்டெய்ன்டு கோடு அது வேறு. அது நம்ம எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நடத்துகிறேன். அடாப்ஷனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அடாப்ஷன் நீங்கள் சொன்னனால ஒன்று சொல்கிறேன், இதில் ஃபாதர்னால் யாரையும் சேர்த்து தான். அடாப்டிவ் ஃபாதர் இருப்பார்ல, அவரையும் சேர்த்து தான். ஒரு ஃபாதர் இருக்கார், அவர் இறந்துட்டார். இன்னொருத்தர் அடாப்ஷன் பண்ணியிருக்கார்ல, அவரையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவரும் ஃபாதர் தான். சரி, இது புரியுதா? இப்போ 12 இப்போ கேஸ் போட்டோன்னே அப்படி நடந்துக்கிட்டே இருக்குமா? இன்ட்ரீம் ஆர்டர்னு ஒன்று இருக்குல்ல, இன்ட்ரீம் டைரெக்ஷன் கொடுக்கணும் இல்லாட்டி. ஏன்னா இது வந்து கஸ்டடி சம்மந்தப்பட்ட விஷயம். கஸ்டடி வேறு, கார்டியன்ஷிப் வேறு. அது புரியுதில்ல உங்களுக்கு? கஸ்டடினா கொஞ்ச நாளைக்கு அது கோர்ட்டு சொல்கிற வரைக்கும் இருக்கிறது தான் கஸ்டடி. கார்டியன்ஷிப்னா அதுவும் கோர்ட்டு சொல்கிற வரைக்கும் தான். ஆனால் இது ரொம்ப லிமிட்டடு பீரியட் இருக்கும், ஷார்ட் பீரியடு. கார்டியன்ஷிப் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து கேஸே முடிஞ்சிடும். கஸ்டடி வந்து 2 வாரம் கூட கொடுக்கலாம்ல. இந்த குழந்தை ஒரு 2 மாதத்துக்கு இருக்கட்டும், அன்டில் தி ஒரிஜினல் பெட்டிஷன் டிஸ்போஸ்ட் ஆஃப்னு போடலாம். கஸ்டடி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா கஸ்டடி என்ன ஆகும், முடிஞ்சிடும். கஸ்டடி வேறு, கார்டியன் வேறு. இப்போ இன்ட்ரீம் ஆர்டர் என்னென்ன போடலாம் அப்படின்னா, இப்போ மைனர் வந்து கல்யாணம்லாம் பண்ணுறாங்களே தெரியுமில்ல, 17 வயசுனால் மைனர் தானே. இப்போ ஒரு வழக்கு இப்படி வந்ததில்லை, வழக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து கார்டியன்ஷிப் கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த மைனர் வந்து அந்த பேரண்ட்டோட கன்சென்ட்டில் இந்த மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கோர்ட்டு நினச்சிச்சின்னா அந்த ஃபீமேலை வந்து கோர்ட்டுக்கு வர வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது சரியா? அப்படி இல்லை. சட்டம் சொல்லுது, இந்த சட்டம் சொல்லுது, செக்ஷன் மட்டும் சொல்லுது. ஆனால் இப்போலாம் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட்டு,
அதுக்கப்புறம் இப்போ வேறு திரும்பி அதை வேறு ரிப்பீல் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் என்ன செய்யலாம்? இதில் நம்ம எடுக்க முடியாட்டி அவனை என்ன செய்யலாம்? பேரண்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு அதிகாரம் இருக்குல்ல, பேரண்ட்டோட ஒப்புதலோட கல்யாணம் பண்ணியிருந்தா இங்கே கோர்ட்டில் அப்பியர் ஆக சொல்லி இன்ட்ரீம் ஆர்டரு போடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? நீ வர வைக்கலாம். எதில் வர வைக்கலாம்? சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்டில் வர வச்சு இவங்களுக்கு பூரா அதில் நான் இப்போ ரிப்பீல் பண்ணதில் 1 lakh ஃபைனுன்னு நினைக்கிறேன். அது யார் யாரெல்லாம் அந்த அபிட் பண்ணாங்களோ அந்த சைல்டு மேரேஜை, யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குல்ல, அதில் செய்யலாமா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் செய்ய முடியுமா என்னன்றது தெரில. ஆனால் ஹைகோர்ட் ஜட்ஜ் செய்யலாம். மெட்ராஸில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் எடுத்தாங்கன்னா செஞ்சிடலாம். இப்போது சில பர்சனல் லாஸ் வந்து மைனரை வந்து பப்ளிக்கில் வந்து அப்பியர் பண்ணக்கூடாதுன்னெலாம் இருக்குல்ல. அவங்கவுங்க பர்சனல் லாஸ் சில இதில் வந்து பர்சனல் லா என்ன சொல்லணும்னா, நாங்கள் மைனராக இருந்தாலும் நாங்கள் பப்ளிக்லலாம் அப்பியர் ஆக மாட்டோம்லாம் இருக்குது. இப்போ மாறிடுச்சு. அப்படி இருக்கவங்களுக்கு இன்ட்ரீம் ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்லுது. அவங்கள வாங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒவ்வொன்றும் இப்படி இருக்குன்னா, இப்போ முகமதியன் லாவில் வந்து எப்படின்னா, இந்த சன்னார் அதாவது ஃபீமேல் ஆர் மேல் அட்டைனிங் த புகோட்டி அப்படின்னாவே அவங்க வந்து மேஜர். அதுக்கு தான் நான் முதவே சொன்னேன், அந்த பர்சனல்லாம் என்ன செய்யக்கூடாது, இங்கே சூப்பர் சீட் ஆகாதுன்னு சொன்னேன்னா எத்தனை நாளும் வச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து இன் அடிஷன் டு தான் அவங்களுக்கு நல்லதுக்காக ஏதாவது தேவைன்னா இந்த இதோடையே சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் என்ன செஞ்சிட முடியாது, சூப்பர் சீடு பண்ணாது, ஓவர் ரைடு பண்ணாது இந்த கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டை. இப்போ ஒரு வில் டெஸ்டமெண்ட்ரி கார்டியன் சொன்னோமா, டெஸ்டமெண்ட்ரி கார்டியன் வந்து அப்பாயின்ட் பண்ணியாச்சு உயில் படி. அதை வந்து கோர்ட்டு ரிமூவ் பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. அமிர்தவல்லி அம்மாள் சிரோன்மணி அம்மாள்னு ஒரு கேஸ் நான் சொல்கிறேன்ப்பா, கடைசி எல்லா கேஸ்லாவையும். இப்போ தான் நீங்கள் கேட்டீங்கல்ல, ஹியரிங் ஆஃப் எவிடன்ஸ் செக்ஷன் 13 எப்படி எவிடன்ஸ் கேட்குறது? சிஆர்பிசியில் ப்ரொசீஜர் இருக்குது, சிபிசியில் ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஹூ டு ஸ்டாஃப் யார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இருக்குது. இங்கே வந்து யார் ப்ராசிக்யூஷனு இது எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். இதில் வந்து ஹியரிங் ஆஃப் எவிடன்ஸ் எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ப்ரொசீஜர். அதனால் ஹென்ஸ் சிபிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்டை என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் எவிடன்ஸ் ஆக்டு சிபிசி அப்படியே ஃபாலோ பண்ணணுமா? தேவையில்லை. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை அந்த சைல்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். கோர்ட்டு ப்ரிலிமினரி என்கொயரி, என்னப்பா என்ன படிக்கிறேன்னெலாம் கேட்பாங்கள்ல. இப்போ போக்சோலாம் கேட்குறாங்கல்ல, மைனருக்கு இதிலெல்லாம் கேட்குறாங்கல்ல, அது மாதிரி இதுலேயும் என்னப்பா எங்கே படிக்கிற, யார் கூட போகிற, அப்போ இந்த அம்மா பிடிக்குமா, இப்படிலாம் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணிக்கணும். இன் கேமரான்னு போடலை, அதில் போக்சோவில் இன் கேமரா போட்டிருக்கு, இதில் இன் கேமராலாம் போடலை ஆக்டில். அதனால் கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து இன்டெலிஜெண்ட்டாக இருக்கா, நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலெலாம் சொல்லுதா கரெக்டாக அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி தான் இந்த கேஸவே அதுக்கு அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். இது எல்லாமே அதனால தான் நான் சொன்னேன், இது எல்லாமே டிஸ்கிரிஷ்னரி ஸ்டாட்யூட்டுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறேன். எங்கேயுமே தெரில. இது எல்லாமே ஜட்ஜிட்ட தானே இருக்குது. அவன் கார்டியன் நல்லவனா, அவங்க அப்பா வந்து ஒரு வேவார்டு லைஃப் வாழ்கிறாரா, அப்போ அம்மாட்ட கொடுத்துடலாமா, குழந்தைக்கு இந்த ஸ்கூல் நல்லா இருக்குமா, சரி இந்த ஸ்கூல் நிறையா பணம் வச்சுருக்காங்க இந்த கார்டியனு, ஆனால் அவங்க எத்திக்ஸும் அவங்க மொராலிட்டி சரியில்லை அப்படின்னா அதை யார் டிசைட் பண்ணணும்? ஜட்ஜு தான் டிசைட் பண்ணணும். இது எல்லாமே கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் எல்லாமே அவரோட இதில் தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பாராமவுண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுன்ற வார்த்தை வந்து எல்லா ஜட்ஜ்மெண்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஜிடபிள்யூஓபி படித்தீங்கன்னாவே வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, paramount consideration of the welfare of the child, well-being of the child. இது என்னன்னா இந்த ஜிடபிள்யூஓபியோட காட்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்டோட கான்செப்டே அதுதான். வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுக்கு என்ன பண்ணணும் அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் கார்டியன் யார்கிட்ட கொடுக்கணும், பர்சன் யார்கிட்ட கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு தான் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே லீகல் ரைட்டுக்கு வேலை இல்லை.
அதனால தானே அப்பாவே என்ன சொல்கிறாங்க, தேவையில்லைன்னு சொல்கிறாங்களா? லீகல் ரைட்டுக்கு வேலை இல்லை இந்த சட்டத்தில். நான் அப்பா இருக்கேன், அப்பா இரு அப்படின்னு சொல்லிடும் கோர்ட்டு. லீகல் ரைட்டுக்கு இங்கே வேலை இல்லை. இல்லை நாங்கள் வந்து அப்படி இப்படி இதெல்லாம் அந்த கன்சிடர் பண்ணுறது என்னென்னா வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டை மட்டும்தான் கோர்ட்டு பார்க்கும். லீகல் ரைட்டுக்கு இந்த கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டில் வேலை கிடையாது. நீங்கள் எப்பயுமே நம்ம அட்வொகேட்னால என்ன சொல்லுவோம், லீகலாக வந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, லீகல் ஸ்டேட்டஸு, அங்கே இதுக்கு வந்து வேலை இல்லை. அப்போ அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்படி அவங்கக்கிட்ட வந்து கார்டியன்ஷிப் தர்றது அப்படின்லாம் சொன்னால் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா கொடுக்கலான்னு சொல்லுது. தெரியுதா? லீகல் ஸ்டேட்டஸ்ஸு மாறுதா? இருந்தாலும் கோர்ட்டு என்ன சொல்லுது, வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டுக்காக கொடுக்கலான்னு சொல்லுது. இப்போ தெரிஞ்சிருச்சா லீகல் ரைட்டெல்லாம் இங்கே ஒன்றும் வேலை இல்லைன்னு? இது மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்பா திருமணம் பண்ணிக்கிட்டாலும் கொடுக்கலாம்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. முக்கியமான சட்டம் அதிகமாக யாரும் பயன்படுத்துறதில்ல. வரும் கேஸு நிறையா வராது. இப்போ யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொன்னால், இப்போ யாருமே வரலைன்னா யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது? கலெக்டர் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார்ல, யாருமே வரல. நம்ம சொன்னோம்ல பேண்டமிக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். இனிமேல் நடக்க வேணாம், ஏற்கனவே நிறையா நடந்துருச்சு. அப்படி இருக்கிறதுல என்ன அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன கலெக்டரை கூப்பிட்டு அவர் என்ன செஞ்சிடலாம், கார்டியனாக ஒப்படைச்சிடலாம். அவ்வளோதான். யார் யாருக்கெல்லாம் இப்போ யாருக்கெல்லாம் கார்டியன்ஷிப் கொடுக்கலாம் பார்த்தோமா, யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல, யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது? ஒரு மைனர், இப்போ தானே குழந்தை திருமணம் அதெல்லாம் தடுத்துருக்காங்க. முதல்லாம் குழந்தை திருமணம்லாம் இருந்துச்சுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. மைனர் மேரீடு ஃபீமேலை கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் வந்து என்கிட்ட கொடுங்க, இது வந்து என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அவன் யார் கேட்கக்கூடாது? ஹஸ்பண்டு கேட்கக்கூடாது, அவனுக்கு ரைட்டு கிடையாது. மைனர் மேரேஜே செல்லாது. இருந்தாலும் 1890 வந்து இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ வரலையில் இந்த சட்டம் 1890 மைனர் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கார்டியன் கொடுங்கன்னா கொடுக்கக்கூடாது, கோர்ட்டு அவனுக்கு கொடுக்கக்கூடாது. பேரண்ட்டு அப்போ மைனரு வந்து கல்யாணம் பண்ணிட்டான் ஃபீமேல் மைனரை, அவன்கிட்ட கொடுக்கக்கூடாது. பேரண்ட்டை கொடுக்கலாமா? பேரண்ட்டை கொடுக்கலாம், ஆனால் அதை பார்க்கணும். அவங்க அன்ஃபிட்டாக இருந்தாங்கன்னா கொடுக்கக்கூடாது. இப்போ தெரியுதா எங்கே ஃபிட்டாக அன்ஃபிட்டான்னு பார்க்குறது யார்? இப்போ தெரியுதா லீகல் ஸ்டேட்டஸ்லாம் இல்லைன்னு தெரியுதா உங்களுக்கு? மைனரு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அம்மாட்ட அப்பாட்ட தானே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்படி இல்லை, அது பார்க்கும் கோர்ட்டு. நீ 2 பேரும் அன்ஃபிட்டு, சரி அன்ஃபிட்டு, அப்போ என்ன செய்யலாம்? அப்படி அடுத்து ஒன்று இருக்குல்ல, என்ன செய்யலாம்? ஹோமுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதுதான் வழி. இவனும் அன்ஃபிட்டாக இருக்கான், இது இந்த பொண்ணு போக மாட்டேங்குது ஃபீமேலு, என்ன செய்யலாம்? ஹோமுக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். வெல்ஃபேர் ஹோம். இப்போ டியூட்டிஸு, ரைட்ஸு அண்டு லைபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? கடமை. அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? கடமை செஞ்சால் தான் என்ன வரும்? உரிமை வரும். கடமையும் உரிமையும் வந்துருச்சுன்னா கடப்பாடு வந்துடும்ல, லைபிலிட்டி. அவ்வளோதான். டியூட்டிஸ், ரைட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ். கார்டியன் இருக்கார்ல, அந்த மைனரை வச்சு எந்த ப்ராஃபிட்டும் அவர் வந்து டியூட்டியில் இது வருது, அந்த மைனரை வச்சு எந்த ப்ராஃபிட்டும் இவர் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு டியூட்டி என்னென்னா, நிறைய பணம் வருது, இப்போ எஸ்டேட்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த வார்டு பேரில் என்ன வாங்கலாம்? சொத்து வாங்கலாம். விற்கிறப்பதே கோர்ட்டுகிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். நிறைய ப்ராப்பர்ட்டி இப்போ எஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு 50, 100 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்குது, நிறைய வருமானம் வருதுன்னு வச்சுக்குவோம், ரெவன்யூ வருது. இந்த ரெவன்யூ வச்சு பக்கத்தில் இருக்க எஸ்டேட்டை வாங்கலாமா? வார்டு பேரில் வாங்கலாம். வாங்கிட்டு அடுத்து எப்போயாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் பேரில் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் 10 ஏக்கரை விற்கணும்னா தான் என்ன செய்யணும்? செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. என்ன செய்யணும்? கோர்ட்டில் பெர்மிஷன் கேட்கணும். எதுக்குன்னு சொல்லணும். எதுக்குன்னு சொல்லலாம்? அமெரிக்காவுக்கு படிக்க போகிறார், கல்யாணம்லாம் பண்ண 21 வயசு படிக்க போகிறார், வேறு ஏதாவது அவருக்கு மருத்துவ செலவு, வேறு ஏதாவது அப்படி சொல்லிக்கலாம். இந்த வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு அதில் இருக்கா? கார்டியன் பார்க்கணும். கூட கொடுத்து வாங்கலாமா? வாங்கலாம். 1 கோடி ரூபானா 1 கோடியே ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேன். ஏன் வாங்கினேன்னு சொல்லணும். வாங்கினேன்னா இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குது இந்த எஸ்டேட்டுக்கிட்ட, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீம் போகுது, இதனால் இந்த வார்டுக்கு வந்து இதாக இருக்கும். இது வந்து கோர்ட்டு ஏற்றுக்கறணும். நீங்கள் சொல்கிறது ஒரு கேட்குறது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்.
ஏற்றுக்கிறணும். கோர்ட்டு ஏற்றுக்கிற மாதிரி வாங்கணும். 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை 4 கோடி ரூபாய்க்கு வாங்கினா ஏற்றுக்கிறோமா? கோர்ட்டு பார்க்கும்ல எவ்வளோ இருக்குது. இப்போ அங்கே வந்து எவ்வளோ கைட்லைன் வேலி எல்லாமே பார்க்குமா? கோர்ட்டு பார்க்கும்ல. கோர்ட்டு கண்ணை மூடிட்டா இருக்கும். கமிஷன் போடுமா போடாதா? கார்டியன் என்னென்ன செய்யக்கூடாது, இப்போ என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன், என்ன செய்யக்கூடாதுன்னு அடுத்து சொல்கிறேன். அப்போ ஒரு கடமை என்னது, அவனை வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு பார்த்துக்கிறேன். அவன் சொத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி 1 கோடி ரூபா சொத்தை 1 லட்ச ரூபா சேர்த்து போட்டு வேணால் வாங்கலாம். 4 கோடி ரூபா சேர்த்து போட்டு வாங்கினோம்னா அங்கே கணக்கு கொடுக்கணும். கார்டியன்ஷிப் கேன்சல் ஆயிரும். அது அடுத்து வந்து ஒரு சிவில் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நல்லா கேட்டுங்க, கிரிமினல் ஜெயிலில். சிவில் ஜெயிலுக்கும் கிரிமினல் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே ஒரே ஜெயில் மேலே உள்ளதே இருக்கான். சிவில் ஜெயில்னால் பணம் வந்து நம்மகிட்ட நான் சாப்பிட்றதுக்கு. கிரிமினல் ஜெயில்னா அரசாங்கம் சோறு போட்டுருவேன் 3 நேரம், அவ்வளோதான் சிவில் ஜெயிலு கிரிமினல் ஜெயிலு. இப்போ நீங்கள் இபிலாம் போட்டிங்கன்னா, அங்கே எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்லாம் போட்டிங்கன்னா அவனை வந்து பணமே கட்ட மாட்டான், ஓடிட்டே இருப்பான். அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கும் எதுவும் இருக்காது. அவனை வந்து திரும்பி நீங்கள் இது பண்ணும்போது அங்கே கட்டுவாங்க, சோத்துப்படின்னு சொல்லுவாங்க. கலவைக்கில் இருந்தாலும் இதே உண்மை. சோத்துப்படி இவ்வளோன்னு எழுதுனா அவன் 3 நேரம் சாப்பிட்ணும்ல, அதுக்கு நம்ம தான் பணம் கட்டணும். இது யார் எக்ஸ்ட்ரீமாக போய் செய்வானா? ரொம்ப வாழ்க்கையிலே வெறுத்து பணம் கொடுத்ததே வாங்கவே முடியலையாடா, இவன் ஜெயிலுக்காச்சும் போட்டுமுல அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதுக்காக பிரிட்டிஷ் அப்பயே வந்து இப்படியாச்சும் இவரை வந்து தன்னை வந்து மனசை ஆற்றிக்கிறட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக திரும்பியும் அவர் வெளியிட்டு திரும்பியும் போகலாம். அது சிபிசியில் அது இது இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. சரி பார்த்துக்குறோம். அதே சிவில் ஜெயிலில் தான் போட முடியும் கார்டியனை, கிரிமினல் ஜெயிலில் போட முடியாது. என்னென்னலாம் செய்யலாம், ஒரு டியூட்டி கடமை என்ன நம்ம கடைசியாக தானே பார்த்தோம். சொத்து வாங்கலாம் அவருக்கு. இவரோட ரைட்ஸ் வந்து என்னன்றது பின்னாடி வரும். ஒரு மைனர் இன்னொரு மைனருக்கு வந்து கார்டியனாக இருக்க முடியாது. தெரிஞ்ச விஷயம் தானே, இருந்தாலும் சொல்லியிருக்காங்க சட்டத்தில். ஒரு மைனர் இன்னொரு மைனருக்கு இருக்க முடியாது.